ஹாய். என்சிஇஆர்டி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோடைய புக் பேக் சொல்யூஷன்ஸோட கண்டினியூவேஷன். கொஷின் நம்பர் 3.5 ரைட் த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் இஎம்எஃப் ஆஃப் த ஃபாலோயிங் செல் அட் 298 கெல்வின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லிட்டரலாக நான்ஸ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, 4 செல் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் மெக்னீஷியம் அண்ட் காப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மெக்னீஷியம் 2+ மாறுது. அதே மாதிரி காப்பர் நமக்கு வந்து 2+லேருந்து 0 மாறுது இல்லையா? ஸோ இப்போ இதுக்கான செல் ரியாக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். செல் ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதுறதுக்கு? ஸோ Mg + Cu2+ will form Mg2+ + Cu0. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ரியாக்ஷன். இப்போ இதை வச்சு நான்ஸ் ஈக்குவேஷன் எழுதப்போம். இப்போ நான்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? E cell, EMF of a cell that is equal to standard E0 செல்க்கு செல் எழுதணும், நான் அப்படி லீவ் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை, மைனஸ் RT/NF ln Q. ஸோ Q அப்படின்றது நமக்கு என்ன தெரியும்? Q that is equal to concentration of product, இது சமேஷன்லப்பா, divided by concentration of the reactant. ஸோ என்னென்ன ரியாக்டன்ட் இருக்கோ அதை மல்டிப்ளிகேஷனில் நம்ம எழுதிக்கணும். இதுதான் நமக்கு கியூக்கு நம்ம சிம்பிளாக எழுதக்கூடிய டெஃபினேஷன், ரைட்? இப்போ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். இந்த லாகாக மாத்திரக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம 2.303 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த வேல்யூலாம் கான்ஸ்டன்ட் RT அண்ட் F, ஸோ என்ன தவிர. அப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா, E cell that is equal to E0 minus 0.0591 divided by N into log of Q, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு நமக்கு வரும், ரைட்? இப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம சப்டிவிஷன் சால்வ் பண்ணும்போது டேரெக்டாக போட்டுடலாம், ரைட்? இப்போ இந்த இடத்துல E0 வேல்யூ நமக்கு அவங்க கொடுக்கல கொஸ்டினில் லிட்டரலி. பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவோம்னா, E0 வேல்யூ டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொட்டன்ஷியல்ஸ், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே நமக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரோடைய பொட்டன்ஷியல் பாருங்கள், யார் யார் இருக்கா? மெக்னீஷியம் அண்ட் காப்பர் இருக்குது. ஸோ எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். ஸோ மெக்னீஷியத்துக்கு நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னா -2.36 அண்ட் காப்பருக்கு பாருங்கள், காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.34. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக E0 கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா? ஏன்னா ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இங்கே ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக இருக்குது. பட் இங்கே மெக்னீஷியம் ஆக்சிடைஸ் ஆகிறதுனால இதோடைய சைன் என்ன ஆயிரும்? நமக்கு இன்வர்ஸ் ஆயிரும் கால்குலேட் பண்ணும்போது. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல ஈக்குவல் டு 0.34 ப்ளஸ் 2.36 மைனஸ் 0.0591 டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஸோ இங்கே எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள்? 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா? ஸோ அப்போ n வேல்யூ என்ன வந்துடும் நமக்கு? இந்த இடத்துல 2 இன்ட்டு லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டில் நமக்கு 2 இருக்குது, மெக்னீஷியம் 2+ இருக்குது, அதே மாதிரி காப்பர் 0 இருக்குது. இந்த மெக்னீஷியம் 2+ வந்து அயானா நமக்கு அக்வஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். கொஷின்லேயே அதோடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் காப்பருக்கு கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஏன்னா பியூர் சாலிட், பியூர் லிக்விட், இல்லை பியூர் கேஸஸுக்கு நமக்கு என்ன கிடையாது? கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு கிடையாது, ரைட்? அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டில் Mg2+ மட்டும்தான் வரும். அப்போ லாக் ஆஃப் Mg2+ கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை இங்கே யார் வருவா? Cu2+. அவ்வளோதான். ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் நம்ம எழுதும்போது என்ன வரும்? இப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 2.7 கிடைக்குது. ஸோ 2.7, ரைட், மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 இன்ட்டு லாக் ஆஃப், இங்கே வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 0.001 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10⁻³ எழுதிக்கலாம். அப்போ 10⁻³ டிவைடட் பை இங்கே ஒரு 10⁻⁻4 இல்லையா? இதுதான் நம்ம வரக்கூடியது. இப்போ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2.7 மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 லாக் 10 வரும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ 10⁻⁻4 நம்ம கொண்டு போனால் +4 மாறும் மேலே. அப்போ என்ன ஆன்சர் 10. லாக் 10ஓட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் 2.7 மைனஸ்
இதை டிவைட் பண்ணால் 0.0295. அப்போ நமக்கு E0 வேல்யூ என்ன ஆன்சர் வருதுன்னா 2.67 வோல்ட் வருது. ஸோ அதுதான் நமக்கு என்னது ஆன்சர். 2.67 வோல்ட் இஸ் அ ஆன்சர். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Fe2 ப்ளஸ் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஏன்னா நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் உடைய ஹாஃப் செல் தான். அதில் வந்து நமக்கு ஹைட்ரஜன் பிளாட்டினம் கொடுத்துருக்காங்க. அது ஷீன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இதோட E0 வேல்யூ 0. ஸோ அப்போ இதுக்குமே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எழுதிக்கலாம். ரியாக்ஷன் நமக்கு என்ன வருது? Fe plus 2H plus, right, will gives Fe2 plus H2 இல்லையா? அதான் நடக்குது. இப்போ இங்கேயும் நமக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் 2 தான். ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு ப்ளஸ் இங்கே 0வாக மாறுது. இங்கே Fe என்ன மாறுது? Fe2 ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ அப்போ n ஈக்குவல் நமக்கு என்ன வந்துடும்? 2 வந்துடும். இங்கே E0 வேல்யூ பார்த்தீங்கன்னா ஷீக்கு நமக்கு வந்து 0 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ Fe2 ப்ளஸ்லேருந்து Feக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -0.44. ஸோ நமக்கு இங்கே Fe ஆக்சிடைஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல சைன் நமக்கு என்ன ஆயிரும்? இன்வர்ஸ் ஆயிரும். அண்ட் இப்போ நமக்கு இது நான்ஸ் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ E that is equal to E0 வேல்யூ 0 ப்ளஸ் 0.44. ஸோ 0 நம்ம போட தேவை, டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? 0.44 எழுதிக்கலாம். மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 அண்ட் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வரும்போது நமக்கு இங்கே என்ன ஆயிருக்கு பாருங்கள். Fe2 ப்ளஸ் நமக்கு மேலே வந்துடுது இல்லையா? ஆனால் சில யாருக்கு நமக்கு Fe2 ப்ளஸ் ஹைட்ரஜன் வராது. ஏன்னா அது என்னது? பியூர் கேஸ். ஸோ நமக்கு என்ன ஆயிரும்? அதோடைய எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ 0 வந்துடும். டிவைடட் பை அந்த பக்கம் அயன் அண்டு H ப்ளஸ் இருக்குது. ஸோ அயன் வராது. ஏன்னா அங்கே அது எப்படி இருக்குன்னா சாலிடாக இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் 1 ஆயிரும். ஸோ H ப்ளஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் பவரில் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 2. ஏன்னா இங்கே நமக்கு 2 இருக்கிறதுனால என்ன நமக்கு ஸ்டாச்சியோமெட்ரி பவரில் 2 வந்துடும். இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வருது? 0.44 மைனஸ் ஆஃப் 0. அதே சேம் வேல்யூ 0.0591 டிவைடட் பை 2 இன்ட்டு லாக் ஆஃப் Fe2 ப்ளஸுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.001. ஸோ 0.001. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த 0.001 0.001 எழுதிக்கலாம் 10 to the power of -3 எழுதிக்கலாம். கீழே டிவைடட் பை H ப்ளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 1 நம்ம ஸ்கொயர் எடுத்தாலும் என்ன தான் வரும்? நமக்கு 1 தான். ஸோ அதை நம்ம எழுத தேவையில்லை. இப்போ லாகில் இந்த பவரில் இருக்கிற என்ன பண்ணிக்கலாம்? நம்ம முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? 0.44 மைனஸ் இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.0295 வரும். இன்ட்டு எங்கேனாவது நமக்கு -3 வரும். இந்த பக்கம் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 0.44 ப்ளஸ் 0.0295 இன்ட்டு 3, ரைட்? அப்போ E0 வேல்யூ நமக்கு இங்கே என்ன வரும்னா 0.53 வோல்ட் வரும். ஸோ E வேல்யூ இது நான்ஸ் ஈக்குவேஷன் வச்சக்கூடிய செகண்ட் ப்ராப்ளம், ரைட்? ஸோ புரியுதா? ஸோ இதில் பேட்டர்ன் சேம் தான், வேறு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ E0 வேல்யூ டேரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த E0 பொட்டன்ஷியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சைன் கன்வர்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அப்பப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டின் அகெயின் SN2 ப்ளஸ் அண்ட் அந்த பக்கம் H ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? H ப்ளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. இது ஒன்று தான் நமக்கு ஷீ தான், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான். அப்போ இதுலேயே நமக்கு என்ன E0 வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் நமக்கு 0 வந்துடும். ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ டின் எடுக்கிறாங்க. SN ப்ளஸ் 2H ப்ளஸ் வில் ஃபார்ம்ஸ் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? SN2 ப்ளஸ் H2 ஃபார்ம் பண்ணுது, ரைட்? ஸோ இதுக்கு அகெயின் E0 ஃபார் SN2 ப்ளஸ் 2 SN நம்ம பார்க்கணும். இதுக்கு E0 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -0.14 ரைட்? அண்ட் ஷீக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்னு தெரியும். இப்போ EMF ஆஃப் த செல் E that is equal to E0 உடைய வேல்யூ நமக்கு என்னது? இங்கே ஒரு பார்ட்டுக்கு நமக்கு 0, ரைட்? அப்போ நமக்கு இந்த செகண்ட் பார்ட்டுக்கு நமக்கு இங்கே என்ன வருது? -0.14 இருக்குது. இது ஆக்சுவலாக ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக இது ரிவர்ஸில் நடக்குது. SN என்னவா மாறுது? SN2 ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ சைன் நமக்கு என்ன ஆயிரும்? சேஞ்ச் ஆயிரும். அப்போ 0.14 மைனஸ்
0.0591 டிவைடட் பை n வேல்யூ அகைன் இங்கேயும் 2 தான். ஏன்னா இங்கே 0லேருந்து என்ன மாறுது 2 ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ அதனால் என்னது n வேல்யூ 2 அண்ட் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SN2 ப்ளஸ் divided by concentration of H plus and பவரில் நமக்கு 2 வந்துடும். ரைட், இப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்மை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்மை நம்ம பார்க்கும்போது இதோடைய இப்போ நான் இந்த பார்ட்டை மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இந்த பார்ட் அப்படியே விட்டுருங்க. இந்த லாக் பார்ட் பாருங்கள். ஸோ லாக் ஆஃப் SN2 ப்ளஸோடைய கான்சன்ட்ரேஷன் மேலே கொஸ்டினில் இருக்கிறது 0.05 ரைட் டிவைடட் பை என்ன இருக்குது 0.02 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இது நீங்கள் டிவைட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 500 டிவைடட் பை 4 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 125. இப்போ நமக்கு லாக் வேல்யூ என்ன வருது 125 வருது. இப்போ இந்த சைடு ஈக்குவேஷன் பாருங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு 0.14 மைனஸ் 0.0295 நான் 2ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன் இன்ட்டு log 125. ஸோ log 125ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ 0.14 மைனஸ் 0.0295 இன்ட்டு லாகோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா log 125க்கு 2.096. ஸோ 2.096. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0.078 வோல்ட் வரும். 0.078 வோல்ட் வரும். ஸோ பாசிட்டிவில் ஆன்சர். ரைட், இது தேர்ட் சம்முக்குரிய ப்ராப்ளம். இப்போ லாஸ்ட் அதில் சப்டிவிஷன் வர போகிறோம். ஃபோர்த் சப்டிவிஷன் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒன்று. இதுக்கு ஈக்குவேஷன் முதல் எழுதிடுங்க எப்போவுமே. ஸோ ஈக்குவேஷன் எழுதுனா இங்கே ப்ரோமின் Br மைனஸ்னாக மாறுது, Br2ஆக மாறுது, அண்ட் H ப்ளஸ் H2ஆக மாறுது. இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம் Br மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ். ஸோ ரெண்டுலேயுமே நான் 2 போட்டுக்கிறேன், ஏன்னா நமக்கு டைமராக தான் ஃபார்ம் ஆகணும். இட் வில் கிவ்ஸ் Br2 ப்ளஸ் H2. கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இங்கே ரெடாக்ஸ் கரெக்டாக நடந்திருக்கா, நம்ம கப்பல் கரெக்டாக எழுதியிருக்கோமா செக் பண்ணணும். ஸோ இங்கே Br மைனஸ்லேருந்து 0 போகுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு என்ன ஆகுது, எங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவோம். H வந்து H ப்ளஸ்லேருந்து என்ன மாதிரி இருக்குது, 0 மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெடாக்ஸ் கப்பல் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ரைட், E0 வேல்யூ ஹைட்ரஜனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும் 0, ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோனால. ரைட், ஸோ Brக்கு நமக்கு என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ E வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் Br மைனஸ் டு Br to Br மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருப்பாங்க. இதோட வேல்யூ 1.09. ரைட், ஸோ நமக்கு ஆனால் இங்கே Br வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ இந்த வேல்யூவை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு இப்போ E செல் நம்ம எழுதும் போது தட் இஸ் ஈக்குவல் டு E0க்கு நம்ம எழுதிக்கணும் மைனஸ் 1.09 மைனஸ் ஆஃப் 0.0591 டிவைடட் பை இங்கே n வேல்யூ பார்க்க போகிறோம். n வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் இங்கே 2H ப்ளஸ் எடுத்திருக்கோம், அதுனா அது H2 0ஆக மாறி இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டிவைடட் பை அகைன் இங்கே n ஈக்குவல் டு 2. இதுக்கு இந்த n வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டு அது எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். குரோமியம் எக்ஸாம்பிள் அண்ட் கேட்மியம் அண்ட் குரோமியம் வச்சு ஒரு பேட்டரி இருக்கும். அதில் n வேல்யூ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ ஃபர்தராக நமக்கு என்ன ஆகும், லாக் வேல்யூ. ஸோ லாக் ஆஃப் இங்கே கான்சன்ட்ரேஷன் நம்ம எழுதும்போது பாருங்கள், நமக்கு ப்ராடக்ட் சைடில் ரெண்டுமே வந்து எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்குது, கேஸஸ் தான். ஸோ அப்போ இதோடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு எதுவுமே வராது. ஸோ 1 எல்லாமே 1 ஆயிரும் டிவைடட் பை இங்கே தான் நமக்கு யார் இருக்காங்க, ஸோ Br மைனஸ் அயானிக் ஃபார்மில் இருக்குது அண்ட் 2 டைம்ஸ் இருக்காங்க மேலே ஸ்கொயர். அதேமாதிரி இங்கே யார் இருக்காங்க, H ப்ளஸ் அகைன் ஸ்கொயர். ரைட், இப்போ இந்த லாக் டேர்ம் மட்டும் நம்ம செஞ்சிடலாமா தனியாக எடுத்து. அப்போ லாக் டேர்ம் மட்டும் நான் தனியாக செய்யறேன். லாக் 1 பை கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 0.01. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 இன்ட்டு 10 to the power of minus 2 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 into 10 to the power of minus 4 ரைட் இன்ட்டு H ப்ளஸ் பாருங்கள் 0.03 3 into 10 to the power of minus 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும் 9 into 10 to the power of minus 4 வரும். ரைட், தட் இஸ் ஈக்குவல் டு 1/9 into 10 to the power of 8. ஸோ 1/9 ஆட் பண்ணிங்கன்னா 0.111 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0.11 into 10 to the power of 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட், ஸோ இதுக்கு நம்ம வந்து லாக் எடுக்க போகிறோம். இப்போ இந்த வேல்யூவுக்கு நீங்கள் லாக் எடுக்கணும், சரியா. பாருங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே என்ன வரும் மைனஸ் 1.09. ரைட்,
ஸோ மைனஸ். ஸோ இதுக்கு லாக் எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணி இந்த டேர்ம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இட் வில் பி கன்வெர்ட் டு 0.208. ஸோ 2 இடத்துலையும் மைனஸ் இருக்கிறதுனால -1.298 இஸ் த ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ என்ன எழுதணும்? EMF that is equal to -1.298. ஸோ இதுதான் ஆன்சர் வோல்ட் வரும். ரைட். ஸோ இந்த இடம் கொஞ்சம் உங்களுக்கு லாக் ஒர்க் அவுட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1/9 0.11 × 10⁸ இருக்குது. ஸோ லாக் எடுக்கும்போது நேரம் ஸோ லாக் ஆஃப் 0.11 + 8 அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஏன்னா இது நேரம் நமக்கு பவரில் இருக்க முன்னாடி வரும் 10 1 ஆயிரும். ஸோ அப்போ +8ன்னு எழுதிக்கலாம். அப்போ லாக் 0.11 எடுத்துகிட்டு +8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வில் கெட் த ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்? நம்ம இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ இது கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நமக்கு ஆல்ரெடி இங்கே E0 வேல்யூ எழுதியிருக்கோம். இதில் நம்ம அடிஷன் பண்ணிட்டோம்னா என்ன கிடச்சிடும்? நமக்கு EMF ஆஃப் த பேட்டரி கிடச்சிடும். ஸோ இப்படி தான் இந்த நான்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எழுதுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட்டில் ரெண்டுமே 0 தான். அதனால என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸ் கரெக்டாக எழுத தெரியணும். எது ரிடக்ஷன் ஆகுது, எது ஆக்சிடேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுத தெரியணும். ரைட். இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.